You believe devil. I am the devil. ஸோ ஹேலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் த டேங்க்லேண்டோட நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கு, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மூச்சு வாங்கிட்டு எவனோ ஒருத்தன் ஓட்டுகிற மாதிரி வந்து காட்ட, வேற யாருமே இல்லை, ஹீரோ தான். அவனுமே தாறுமாறான ஸ்பீட்ல தரமா வந்து ஓட்டிருக்க, எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு செம ஸ்பீட்ல வந்து போயிட்டே வந்திருக்கான். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நான் எப்படியாச்சும் கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் செம ஸ்பீட்ல வந்து போக, அந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் செம ஸ்பீட்ல வந்து போயிட்டே இருக்கான். கொஞ்சம் கூட நான் லேட்டா வந்து போக கூடாது, லேட்டா கொஞ்சம் போனேன் அப்படின்னாலும் அங்க நடக்கிறது என்ன அப்படின்றது என்னால கண்டிப்பா சொல்லவே முடியாது, எப்படியாச்சும் நான் அந்த இடத்துக்கு வந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவனுமே செம ஸ்பீட்ல வந்து போயிட்டே வந்து இருக்கான். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கிட்டத்தட்ட நான் அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே செம ஸ்பீடா வந்து போயிட்டே வந்து இருக்க, ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே வந்து இருக்கான். நான் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு ஓட்டத்தை இது வரைக்கும் நான் ஓடினதே இல்லடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அவனுமே செம ஸ்பீட்ல வந்து போயிட்டே வந்து இருக்க, ஒரு வழியா செம ஸ்பீட்ல ஓடி வந்தவனும் அந்த சண்டை நடக்கக்கூடிய இடத்துல வந்து நிக்கிறான். நின்னவன் அட்டாக் பண்ண வந்து போவான்னு பார்த்தா இல்ல, பைந்தாங்கொழி மாதிரி அந்த இடத்துல போயிட்டு மறைஞ்சு உக்காந்துட்டு இருக்க, அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் சீஃபும் அவரோட பையன் அப்படின்ட்டு வந்து சொல்றானுங்க. ஒரு சில இடத்துல டிசபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றானுங்க, நம்ம பையன் அப்படின்ட்டு வந்து வச்சுக்கலாம். அவனுங்களும் மாத்தி மாத்தி வந்து அடிச்சுக்கிட்டு வந்து இருக்க, ஹீரோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல, இது வரைக்கும் நம்மளோட கண்ட்ரோல்ல தான் வந்து மேட்ச் வந்து போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த மேட்சை வந்து வேடிக்கை வந்து பாக்குறான். மேட்ச் இல்ல, அது ஒரு தரமான ஃபைட்டு, இதுக்கு மேலேயும் தரமான சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. நம்ம டீம் சேர்ந்த ஆட்களுக்கும் என்ன பண்றது அப்படின்னு வந்து தெரியல. அதுவே வில்லனோட டீம் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் ஸ்வாட வச்சுக்கிட்டு இப்ப உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம ஸ்பீட்ல வந்து வரான். அதை முன்னாடியே சுதாரிச்சு அவனும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ண, நீ அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணலாம்டா, ஆனா இந்த அட்டாக்கை பிளாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு செம ஸ்பீட்ல ஒரு அட்டாக் வந்து பண்ண போறான். இந்த அட்டாக் எப்படியாச்சும் நம்ம மேல படாம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இப்ப அதே மாதிரி அவனுமே ஒரு செம ஸ்பீட்ல டார்ஜ் வந்து பண்றான். அந்த டார்ஜ் அப்படின்றது செம ஸ்பீட்ல இருந்தாலுமே கூட இருந்தாலும் அவனால வந்து தப்பிக்க முடியல. சடனா இன்னொரு அட்டாக் வந்து பண்றான். அந்த அட்டாக் அப்படின்றது இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி போயிட்டு இருக்க, இருந்தாலும் நம்ம செம ஸ்பீட்ல வந்து போறான். அந்த இடத்துல வந்து 3 க்ளோன் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன அட்டாக் நம்ம ப்ளூ மண்டை மேல வந்து விழ, இப்பதான் இவனோட பேரை வந்து சொல்றாங்க, ஜீசன். இதுதான் இவனோட பேரு, நான் கரெக்டா தான் வந்து ஸ்பெல் பண்றேன்னா அப்படின்றது தெரியல. ஜீசன், இதுதான். பார்த்து நீ கொஞ்சம் பொறுமையாவே இருறா அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த வில்லேஜ் சீஃபுமே வந்து கத்திட்டு இருக்க, இருந்தாலும் இவனா கீழே விழுந்து அங்க விழுந்து இங்க விழுந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து பிளாக் பண்ணிட்டே வந்து இருக்கான். டே, நீ எப்படியாச்சும் இந்த அட்டாக்கை வந்து பிளாக் பண்ணி தடுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து கத்திட்டு இருக்க, அந்த நேரத்துல பக்கத்துல இருந்தவனும் செம ஸ்பீட்ல வந்து அட்டாக் பண்ண போறான். இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு க்ளோன் டெக்னிக் மாதிரி வந்து யூஸ் பண்ணி அவருமே செம ஸ்பீட்ல வந்து அதை டார்ச் பண்ணிட்டு கீழே வந்து போயிட, டேய் எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி எல்லாம் வந்து பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே செம கடுப்புல, டேய் கிளவா, இதே மாதிரி நீ எவ்வளவு நேரத்துக்கு டார்ச் பண்ற பாக்குறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே செம ஸ்பீட்ல வந்து அட்டாக் வந்து பண்றான். இருந்தாலும் தாத்தாவா செம ஸ்பீட்ல வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே வந்து இருக்க, டேய் கிளட்டு பையில, இன்னும் உன்னோட பாயடியில எவ்வளோடா ஸ்ட்ரென்த் இருக்கும், இன்னும் நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் இருப்ப அப்படின்ற மாதிரி அந்த மொட்டையனும் வந்து கேட்க, டேய் நான் சாகுற வரைக்கும் நான் இதே மாதிரி தான்டா வந்து பண்ணுவேன், உன்னால முடிஞ்சா என்ன அட்டாக் பண்ணி என்ன தோக்கட்டுறா பாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாரு. டே கிளட்டு மூதேவி, உன்னால முடிஞ்சா இப்பே வந்து இதை கிவ் அப் பண்ணிரு, இல்ல அப்படின்னா உன்னோட டிசபிள் அந்த இடத்துல செத்து போயிருவான்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இவருக்கா என்ன பண்றது அப்படின்னு வந்து தெரியல. பக்கம் இருக்கக்கூடிய அந்த 2 கட்டையுமே வந்து பார்த்துட்டு பரவாயில்ல, இதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்க, டே இப்பே நீ இந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணல, உங்க 2 பேரோட லைஃபும் இதே இடத்துல முடிஞ்சிரா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்து இருக்க, அந்த இடத்துல வந்து பாக்குறவரு செம கஷ்டப்பட்டு தடுத்து இருந்த அந்த ஜீசன் பையனை வந்து பார்க்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, சரி ஓகே நான் கிவ் அப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம ஸ்பீட்ல வந்து மூவ் ஆகி அந்த கட்டையை வந்து எடுக்க போறான். டே கல்ட்டு மூதேவி, எவ்வளவு தைரியம் தான் போய் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து அட்டாக் பண்ண வர, அதுல இருந்துமே செம ஸ்பீடா வந்து டாச் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டே வந்து இருக்காரு. இப்ப நீ சாகுவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அட்டாக் பண்ண வந்து வரான். அவனும் அந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்து வர, பின்னாடி திரும்பி பார்க்கிறவரு அவரோட டிசப்பிள் அப்புறம் மகன் அப்படின்ட்டு 2 வகையா வந்து
வந்து சொல்றானுங்க. திரும்பவும் எனக்கு இதே கன்ஃபியூஷன் தான். அவனை நம்ம ப்ளூ மண்டைன்னு வச்சுக்கலாம். அதுதான் அவனுக்கு கரெக்டா வந்து இருக்கும். ப்ளூ மண்டைய பாக்குறவரும் அவரு செமையா வந்து கஷ்டப்பட்டு டார்ச் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தவரு கீழே இருந்து ஒரு புடி மண்ணை எடுத்துட்டு அவருமே செம ஸ்பீட்ல வந்து டார்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இவரா அந்த ப்ளூ மண்டையனும் அவனை அட்டாக் பண்ண வர்ற அந்த ஸ்வாட் வச்சிருக்கிறவன்னு எட்டி ஒரு உத விட்டுட்டு அவனுமே பேக் அடிக்க கொஞ்சம் வந்து வந்துடுறான். இதை எல்லாத்தையுமே பார்த்து அந்த தாத்தாவுமே சின்ன ஒரு பிளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப கரண்ட்டுக்கு வர்றவரு அந்த மண்ணை எடுத்து அந்த மொட்டையனுக்கு நேராவே வந்து அடிச்சு விட, டே கல்ட்டு மூதேவி என்னடா பண்ணிட்டுக்கிற அப்படின்ற மாதிரி அவனுமே செம கடுப்புல வந்து பாக்குறான். இருந்தாலுமே அடுத்த செகண்ட்லயே தாத்தா போயிட்டு அவனோட கழுத்தை வந்து கடிக்க, பரவாயில்லையடா கிழவா, உன்னோட மரணத்தை நீ இவ்வளவு ஈஸியா வந்து ஏத்துப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் வந்து அவரோட முதுகிலேயே வந்து பண்றான். அந்த அட்டாக்க பார்த்தவன்ல அந்த சவுண்டை கேட்டதுமே ப்ளூ மண்டைக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. பின்னாடி பார்த்தா அந்த கோடாரி அப்படின்றது அவரோட மண்டையிலே, அதாவது அவரோட முதுகிலேயே வந்து சொருகி இருக்கு. இருந்தாலுமே கூட தாத்தா கிவ் அப் பண்ணாம அவனை ஃபுல்லா பிடிச்சி டைட்டா வந்து கட்டி வந்து பிடிச்சிட்டு இருக்க, உன்னை விட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவுமே அந்த கோடாரியை எடுத்து திரும்பவும் ஒரு பெரிய அட்டாக்க வந்து பண்ண போடுறான். இதெல்லாத்தையுமே அந்த ப்ளூ மண்டையனுமே வந்து செம ஷாக்கோட வந்து பார்க்க, கிளவா இப்ப நீ எவனுக்கு போக தயாரா இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவுமே ஒரு பெரிய அட்டாக்க வந்து பண்றான். ஜீசன் இங்க வராத ஓடிப்போ அப்படின்ற மாதிரி அவருமே வந்து கத்த, இருந்தாலுமே எங்க கேட்பான் நம்ம ஆளு. செம ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண வந்து வரான். அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்தாலே தெரியும் ஃபுல் ரேஜ்ல இருக்கான் அப்படின்றது அந்த இடத்துல சிம்பாலிக்கா வந்து சொல்றானுங்க. தாத்தாவுமே டே நான் உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, பின்னாடி இருந்து அந்த ஸ்வாட் வச்சிருந்தவனும் அட்டாக் பண்ண வந்து வரான். அந்த நேரத்துல டே ப்ளூ மண்டா இப்ப நீ சாக தயாராயிருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே செம ஸ்பீடா வந்து கத்திக்கிட்டே வந்து வர, அந்த நேரத்துல ஒரு கல்லு வந்து அவனோட மூஞ்சிலேயே வந்து படுது. அடிச்சது யாரு, வேற யாரும் இல்ல நம்மளுதான். டே பொடி பிசிஷியன் உன்னை எவன்டா இங்க வர சொன்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டு அதே இடத்துல வந்து அவன் சாய இவன் ப்ளூ மண்டையனா சரியான ஃபோர்ஸ்ல வந்து ஒரு பெரிய அட்டாக்கு அவனோட மண்டையிலே வந்து இறக்குறான். இறக்கல அவனுக்கு பார்க்க அப்படியே நின்று இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அடுத்த சீன்லயே பொத்துனு கீழே வந்து விழ, இது எல்லாத்தையுமே பார்த்த ஹீரோவா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல, அப்படியே உறைஞ்சு போய் வந்து நின்று இருக்கான். நீ எப்படா ஓடினவன் திரும்ப வந்து வரலாம், உனக்கு எவ்வளவு தைரியம், உனக்கு சாக அவ்வளவு துணிச்சலா, நீ மரண பார்த்து பயப்பட மாட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவனுமே சரியான கோவத்துல வந்து அட்டாக் பண்ண வந்து வர, அந்த நேரத்துல ஹீரோவுமே அட்டாக் பண்ண வந்து கரெக்டா ரெடியா வந்து இருக்கான். இருந்தாலும் நீ இப்ப சாகதான்டா போற அப்படின்ற மாதிரி அவனுமே கத்திட்டு வந்து வர, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அட்டாக் வந்து வருது. யாரு பண்ணா அப்படின்ற இதெல்லாம் வந்து தெரியல. ஹீரோவுக்கா சரியான ஷாக்கு. நீ எப்பயா இங்க வந்த அப்படின்ற மாதிரி வந்து பாத்துட்டு இருக்க, வேற யாருமே இல்ல ஹீரோவோட மாஸ்டர் தான். அவருமே செம மாசம் வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆனவரு, பரவாயில்லையே நீ சில நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்திருக்க போல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு சிரிக்கிறவரா என்ன சொல்றதுன்னு வந்து தெரியாம ஹீரோ வந்து முழிச்சிட்டு இருக்க சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். அதுவே இந்த பக்கம் வந்து அந்த குகையை காட்டிட்டு அந்த குகைக்கு பக்கத்துல ப்ளூ மண்டைனும் அவரோட அப்பா அப்படின்னு இல்லாட்டி மாஸ்டர் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து படுத்துட்டு இருக்க. திரும்பவுமே சொல்றேன், ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். மாஸ்டர் அப்புறம் அப்பா ரெண்டுமே ஒரே ஒரு ஆள் தான், புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே மாஸ்டருமே வந்து உக்காந்துட்டு பாத்துட்டு இருக்க, இல்ல இது நான் வர்றதுக்கு அப்புறமா தான் வந்து நடந்துச்சு, நான் இங்க இருந்தேன் அப்படின்னா நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவன் பதட்டத்தோட சொல்லிட்டே வந்து இருக்க. அது கூடவே சேர்த்து இன்னொரு விஷயத்தையுமே வந்து சொல்றான், அந்த பிசிஷியன் தான் இதோட கல்பரேட், மொத்த வேலையும் அவன் தான் வந்து பார்த்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அவனுக்கா அள்ளு விட்டுருது, என்னடா இவன் வந்து ஒரே அட்டாக்ல முடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து அந்த பிசிஷியன் ஹியோம் அப்படின்றவனோட மண்டைய ஏதோ எருமை பிடிச்சு நசுக்கிற மாதிரி வந்து நசுக்கிட்டு வந்து இருக்கான். நீதானா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து தள்ளி விட, சரி ஓகேடா குட்டி பையா நீ அவனை பாத்துக்க, அப்புறம் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, எங்கயா போற அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து பாக்குறான். ஹீரோவா டே உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா காசுக்காக அவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்து கொல்லுவ, காசு வச்சுக்கிட்டு உன்னால எல்லாத்தையுமே வந்து வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, டேய் நில்லு நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ காசை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா எல்லா விஷயத்தையும் அந்த காசை வச்சுட்டு உன்னால வாங்க முடியாது, அதை வந்து நீ புரியாம புரிஞ்ச மாதிரி வந்து பண்ணது தான்டா தப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு மாஸ்டரும் ஒரு கேவலமான டைலாக வந்து சொல்ல, இந்த பிசிஷனா இவனை பார்க்க தான்டா கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தல நீ என்னோட லைஃபை மட்டும் இப்ப உசுரோட வந்து விட்டுட்ட அப்படின்னா நான் உனக்காக என்ன வேணும்னா வந்து பண்றேன், இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ட்ரேட் வந்து பண்ணுவோம், நீங்க என்னோட லைஃபை உயிரோட விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக பிளாக் பேனி ஹெர்பை வந்து கொடுக்குறேன், ப்ளீஸ் என்னோட லைஃபை மட்டும் உயிரோட வந்து விட்டுருங்க, அதுக்காக தான் இந்த மக்களோட உயிரையும் நான் வந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவன் ஒரு மொக்கையான ரீசனை வந்து சொல்ல, என்னடா சொல்ற இந்த இடத்துல எப்படா பிளாக் பேனி ஹெர்பை வந்து இருக்கும்
அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஆமா இந்த இடத்துல வந்து இருக்கு, நீங்க என்ன உயிரோட விட்டீங்க அப்படின்னா, இல்ல நீங்க என்ன உயிரோட விடுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே நான் அது எங்க இருக்கு அப்படின்றத வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோக்கா சரியான ஷாக்கு, என்னடா இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் அப்படின்றத இப்பதான் அந்த பூவை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் வந்து பண்றானுங்க. இந்த உலகத்திலேயே ஏதாச்சும் ஒரு சில இடத்துல இல்லாட்டி ஒரு சில நூற்றாண்டுல மட்டும்தான் அந்த பிளாக் பேனியம் ஹெர்ப் வந்து வளரும். இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா, எந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து அது அதிகமா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, அந்த செடியை வளர்க்கறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்ல. அது 10,000 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் அது வந்து அந்த பூவே வந்து பூக்கும். அது வரைக்கும் அதுக்கு சரியான முறையில நம்ம அதுக்கு ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா அது வந்து வேஸ்டா போயிடும். 10,000 வருஷம் அப்படின்றது எந்த அளவுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே. 10,000 வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் வந்து அது பூக்கும் அப்படின்னா அதை வளர்க்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்கணும். அதுக்காக எத்தனை மக்களோட உயிரை வந்து எடுத்து அவங்களோட அழுகி போன உடம்பை வந்து அதுக்கு தானமா வந்து கொடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு அளவுக்கு வந்து மெயின்டைன் வந்து பண்ணிட்டு வந்து இருந்தாதான் அது ஒழுங்காவே வந்து இருக்கும். பிளாக் மார்க்கெட்ல அதுக்கு ஒரு நல்ல வேல்யூமே வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணானுங்க. இப்ப இந்த நேரத்துல பாருங்க, அந்த குகையில தான் வந்து அந்த ஹெர்ப் வந்து இருக்கு, நீங்க என்கிட்ட வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா போய் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, டேய் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் முறைச்சு வந்து பாக்குறான். மாஸ்டரா என்ன சொல்றதுன்னு வந்து தெரியல. அவனுமே கை நீட்டின பக்கத்துல வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த ஹெர்ப் வந்து இருக்கு. உண்மையாவே அந்த இடத்துல அந்த ஹெர்ப் முழுசாவே பூத்து ஒரு செடியா வந்து இருக்க, எதை இந்த இடத்துல பிளாக் பேனியம் ஹெர்ப் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து ஷாக் ஆயிட்டு, டேய் உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா பல்லாயிரம் கணக்கான மக்களை வந்து போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துல நீ அவங்கள வந்து இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருப்ப, இந்த இடத்துல நீ செத்தாலும் அது நாங்க எடுத்துட்டு தான்டா போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு செமையா வந்து அடிக்க வந்து போறான். அந்த நேரத்துல மாஸ்டர் வந்து அவனை வந்து தடுக்க, இப்ப மாஸ்டருமே பேச வந்து ஸ்டார்ட் பண்றாரு. டேய் அவனை வந்து விட்டுரு, நம்ம அவன்கிட்ட ப்ராப்பரா ட்ரேட் பண்ணிருக்கோம், அப்படி ட்ரேட் பண்ணதுனால அவனோட லைஃபுக்கு பதிலா அந்த ஹெர்பை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணதா தான் வந்து அர்த்தம். அதனால இப்போதைக்கு அவனை வந்து உயிரோட விட்டுரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, நல்ல வேலை ஒரு பெரிய மனுஷன் கிட்ட நம்ம பேசணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குண்டு பூசணிக்காவும் அது எல்லாத்தையுமே வந்து காது கொடுத்து வந்து கேட்டுட்டு சரியான ஷாக்ல வந்து இருக்கான். சரிடா தொப்ப போட்டவனே, நான் போயிட்டு அந்த ஹெர்பை கலெக்ட் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் நீ இதே இடத்துலதான் வந்து இருக்க, அது கொஞ்சம் ஃபெயிலியரா வந்து இருந்துச்சு, உன்னை பொழந்துருவேன்டா பொழந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் இல்ல நிறைய வந்து மிரட்டிட்டு வந்து போறான். அப்புறம் அதுல ஏதாச்சும் பிளான் இது பண்ணி வச்சிருந்தியே என்ன, ஏன் அப்படின்னா நீ இந்த அளவுக்கு வந்து ஈஸியா கொடுக்குற அப்படின்ற பட்சத்துல அதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இவனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாஸ்டர், நீங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மண்டிட்டு மரியாதை வந்து கொடுக்குறான். அதுவே இந்த பக்கம் வந்து பார்த்தா ப்ளூ மண்டை அவரோட அப்பாவை மடியில வச்சுக்கிட்டு கண்ணீர் மாதிரி வந்து அழுந்துட்டு வந்து இருக்கான். இந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட நான் வந்து எதிர்பார்க்கல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்டயும் மண்டிட்டு மரியாதை வந்து கொடுக்க, ஹீரோவா டேய் நீ இந்த மாதிரி பண்றதுனால நீ ஒன்னும் நல்லவனாலாம் ஆயிர மாட்ட அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இருக்கான். அப்பயே நினைச்சேன் இந்த கிறுக்கு மூதேவி இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா மாஸ்டரோட ஃபேஸ் ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன், அவன் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கான் அப்படின்றத, டேய் உன்னை போயிட்டு வந்து போட்டு தள்ள போறடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் வந்து சொல்லுது. மாஸ்டர் நீங்க கரெக்டா தானே வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இது தப்பி தவறி கூட உங்ககிட்ட வந்து போல, நல்ல வேலை இது என்கிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, இது ஒரு ஆவரேஜான காய் கிட்ட எப்படி போகும் அப்படின்னு நான் நினைச்சேன், நான் இதை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பண்றான். என்ன என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து கேட்க, அவ்வளவுதான் அடுத்த செகண்டே அவனோட தலை ஹேர்ல பறக்க அவனோட பாடி மட்டும் கீழே வந்து இருக்க, ஒரே கூத்தா வந்து இருக்கு. தலை வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் எதே இப்ப நான் செத்துட்டேனா அப்படின்ற மாதிரி அவனும் ஷாக்லயே வந்து இருக்க, நீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு நன்றி, அதே சமயத்துல இப்பதான் நீங்க லைஃப் ஆர் டெத் பேட்டில் வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு மாஸ்டருமே வந்து சொல்ல அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அவ்வளவுதான். இதோட இந்த எபிசோட வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பாக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல ஏதாச்சும் ஒன்று வந்து போட்டுட்டு போங்க, பிடிக்கல அப்படின்னா அதையுமே வந்து சொல்லிட்டு போங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்தடுத்த எபிசோட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ வந்து போட ட்ரை பண்றேன். அப்புறம் இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். டாடா பை பை.